Taste the Daily. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப அது என்ன வேணா இருக்கட்டும். நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, இந்தியா கூட்டணிக்கு 300 சீட்டுகளுக்கு மேல் கிடைக்கும் கெஜ்ரிவால். 5 கட்ட தேர்தலிலேயே பாஜக 310 இடங்களை கடந்து விட்டது. அமித்ஷா, என்டிஏ வெர்சஸ் இந்தியா நிஜமாக போவது யாருடைய நம்பிக்கை? இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். காங்கிரஸிலிருந்து திரு சந்திரசேகரன் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம். நம்மோடு விசிகாவிலிருந்து எம்பி ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவிக்குமார். பாஜகவிலிருந்து திரு தங்க வரதராஜன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் தங்க வரதராஜன். ஐயநாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்தியா கூட்டணி 300 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் அப்படின்னு கெஜ்ரிவால் ஒரு நம்பிக்கையை சொல்றாரு. இது எந்த அடிப்படை? எங்கிருந்து அந்த 300 சீட்டு கிடைக்கும்? முழுக்க ஒரு அடிப்படைகள் தான் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. ஒன்று, அவங்க உருவாக்கிய ஓட்டு கன்சாலிடேஷன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் பாஜகவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பெரும்பான்மை பெறணும்னு ஒரு கட்சி நினைச்சதுன்னா அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசம் பீகாரை ஜெயிக்கணும். உத்தரப்பிரதேசம் பீகார் 120 தொகுதிகள், ஒரு கட்டத்தில் 124 தொகுதிகள். இது இப்போ ஜார்க்கண்ட் இல்லாத போகுது இப்போ அந்த மாதிரி. எனவே இந்த 2 இடத்துல ஜெயிக்கிறது அப்படின்றது எந்த ஒரு கட்சிக்கும் கூட்டணிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பாரதிய ஜனதாவுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா 35-40% அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்த 2 இடத்துலையுமே இருந்தாங்க. இங்கே வேணா கொஞ்சம் பீகார்ல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அவங்க ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு பின்னாடி இருக்கலாம். பட் உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ராங் அப் டு 40%. ஈவன் சொல்ல போனா சில தொகுதிகளில் அவங்க 45% வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. சமாஜ்வாடி 40% அந்த ரேஞ்சில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த முறை என்னன்னா அந்த ஓட்டு கன்சாலிடேஷன் எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னம்னா, பாஜக எதிராக காங்கிரஸுக்கு அப்புறம் சமாஜ்வாடிக்கு அப்புறம் பகுஜன் சமாஜுக்கு அப்புறம் கம்யூனிஸ்டுகள், அதுக்கப்புறம் இன்னும் ஆப்படாதால் அந்த மாதிரி கட்சிகள் அப்படி சொல்லிட்டு ஒரு 7-8 பேர் கண்டஸ்டன்ட் இது வரைக்கும். 2019 அதுக்கப்புறம் நடந்த சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் ஊபியை பொறுத்த வரைக்கும். இப்போ எப்படி அப்படின்னம்னா, பாஜக வர்சஸ் இந்தியா கூட்டணி, இதுக்குள்ள காங்கிரஸ் வந்துடுது, இதுக்குள்ள எஸ்பி வந்துடுது, இதுக்குள்ள மற்ற கட்சிகள்லாம் கம்யூனிஸ்டுகள்லாம் வந்துடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா, இந்த ஓட்டு கன்சாலிடேஷன் அப்படின்றது முதல் விஷயமா இந்தியா கூட்டணி அச்சீவ் பண்ணிடுது. இது முதல்ல அவங்களுக்கான பாஜகவுக்கான ஒரு பெரிய இது. இந்த உத்தரப்பிரதேசத்தை மையப்படுத்தி தான் ஒரு விளக்கத்துக்காக சொன்னேன். இந்த மாதிரி நாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் 430 தொகுதிகளில் பாத்தீங்கன்னா பாஜக இந்த 1-to-1 ஃபேஸ் பண்றாங்க. இது முதல் முறை. அது ஹரியானாவா இருக்கட்டும், இமாச்சலமா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், எல்லா இடத்துலையும் மராட்டியம், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த 1-to-1 அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. ஒன்று. 2வது விஷயம் 1-to-1 அப்படின்றது பாஜக வெர்சஸ் இந்தியா கூட்டணி. அப்படிதான். வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்துல அவங்க பாரதிய லோக்தள் சௌத்ரி சரண் சிங்குடைய பேரன் அஜித் சிங்குடைய பையன் அவர் பாஜகவோட அவங்க இழுத்து போட்டது காரணமே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க கன்சாலிடேட் ஆகும் போது அந்த கூட்டணியில இருந்து இவங்களை பிரிச்சாதான் நம்மளுக்கு அங்க ஒரு 30-34 தொகுதிகள் இருக்கு. உடனே அது 34 இல்ல 24 தொகுதிகள் இருக்குது. அந்த இடத்துல இருந்து அவங்க போடணும் அப்படின்னு பாக்குறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு விடயம் என்னன்னா, இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட வாக்கு வங்கி அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. காரணம் என்ன? இந்தியா முழுவதுமே, இன்னும் சொல்ல போனா நார்த் இந்தியால பக்கவா இந்தியா முழுவதும் நம்ம சொல்ல வேணாம், வேறுபடுது. ஏன்னா இங்கெல்லாம் அது பிரச்சனையே ஆயிடாது. தமிழ்நாட்டில வட இந்தியாவில் ஓபிசி ஓட்டை இழக்குது பாஜக. ஏன் இழக்குதுன்னா, இந்த ஓபிசி தான் விவசாயி, இந்த ஓபிசி தான் தொழிலாளி, இங்க வேலை செய்யறவனெல்லாம் ஓபிசி தான், வெளியில புலம்பெயர்ந்து வேலை செய்யறவனெல்லாம் ஓபிசி தான், பெரும் பாதிப்பிற்கு உள்ளவரும் ஏபிசி தான், ஆஸ்பைரண்ட் குரூப்னு வாங்கல்ல ஓபிசி தான். அது இல்லாமல் நீங்க சொல்வதை பார்த்தா 300 இடங்களை இந்தியா கூட்டணி பெறுவது சாத்தியமான ஒண்ணு இல்ல. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, பாஜகவிற்கு ஆதரவாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கமா சமூக ஆதிக்க சக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பார்லன்ஸ் அது. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ராஜ்புத்ஸ், ஜார்ஜ், அப்புறம் இந்தாண்ட பாத்தீங்கன்னா பட்டிதார், குஜராத் போன்ற இடங்கள்ல இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் உள்ளிட்ட பல்வேறுபட்ட இஷ்யூல அவங்க பாஜகவோட கடுமையா முரண்படுறாங்க. அதுல ஒரு பெரிய செக்மெண்ட் பாஜக ஓட்டு டிச் பண்ணிடுச்சு. இப்ப இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னம்னா, அதுதான் பாத்தீங்கன்னா
இவர் நம்ம ராகுல் காந்தி போகும்போதோ இல்ல பிரியங்கா பேசும்போதோ இல்ல கெஜ்ரிவால் பேசும்போதோ மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சியை காட்டுறதுக்கு காரணம் வந்துட்டு மக்கள் இதுதான். இந்த ஒரு பெரிய ஓட் ஷிஃப்ட் இருக்கு, பாஜக வாக்கு வங்கியில ஒரு ஷிஃப்ட் இருக்குன்றீங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் சொல்றது வர அந்த இடத்துக்கு 5 கட்டத்திலேயே 310 இடங்கள் உறுதின்றாரு. இல்ல என்னைக்குமே அமித்ஷா இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் பாஜகவை சேர்ந்தவங்க எப்படின்றத பேசவே மாட்டாங்க. அது அவங்க இவிஎம் நம்புறதா இருக்கலாம், தேர்தல் ஆணையத்தை நம்புறதா இருக்கலாம், அது வேற விஷயம். நம்ம டிஸ்கஷனுக்கே நான் அது போல, அது வேண்டாம். நான் வந்துட்டு பிசிக்கலா ஒரு ஸ்டாக் டேக்கிங் சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது ஓபிசி எஸ்சி என்னைக்குமே வந்துட்டு போட மாட்டாங்க. எஸ்சி மாதிரி பொலிட்டிக்கல் கான்சியஸோட இந்திய நாட்டில் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சோஷியல் குரூப் எதுவுமே கிடையாது. எஸ்டி வந்துட்டு பாஜக ரொம்ப பெரிய நம்பிச்சு, ஆனா 15 கோடி ஓட்டு. அப்போ அதனால தான் வந்துட்டு பிர்சா முண்டா, அல்லூரி சீதாராமராஜு இவங்களெல்லாம் பெருசா மோடி பேசி சிறைகள் எல்லாம் திறந்து வச்சப்பட்டாரு. ஆனா அங்கேயும் இதாகல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எதிரான ஒரு நிலையை ஏற்படுத்துது. எது ஹேமந்த் சோரனை உள்ள போட்டு வச்சதெல்லாம். அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா ஓட்டு வந்துட்டு எதிராக போயிடுச்சு. ஒரு பக்கம் ஓட்டு கன்சாலிடேஷன், இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஷிஃப்ட் ஆனது. விளைவு வந்துட்டு பாசிபிலிட்டி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னம்னா இந்த 300 இடங்களையே தாண்டக்கூடிய பாசிபிலிட்டியோ ஆட்சியை பிடிக்க ஆடலாம் அப்சல்யூட்டா இந்தியா கூட்டணி கிட்ட தான் இருக்கு. 300 தாண்டலாம் இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு. இது மாறுது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னம்னா அப்ப அமித்ஷா வந்துட்டு விளக்கணும் எப்படி. நான் ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள்ட்ட இப்ப இந்த 5 கட்ட தேர்தல்ல இப்ப கடந்த முறை 2019 5 கட்டம் கிட்டத்தட்ட 427 தொகுதிகள்ல 241 இடங்களை பாஜக கைப்பற்றிருக்கு. இப்ப இந்த முறை 310 இடங்கள் எங்களுக்கு உறுதி அப்படின்னா 2019 விட ஒரு பெரிய மோடி வேவ் இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா மட்டும்தான் 310 வாய்ப்பு. அது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க ஸ்ரீராம்? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன் விஜயன். முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஒரு ட்ராக் ரெக்கார்டு இந்த மாதிரி சொன்னதுனுடையது ஒன்று சொல்கிறேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தில் நடந்த தேர்தலில் அவர் என்ன சொன்னார், இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய உளவுத்துறையினுடைய அறிக்கை என் கையில் இருக்கு, குஜராத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டி தான் வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க போகிறது, போனா போகிறதுன்னு ஒரு அவர் இதுக்கு காங்கிரஸ்க்கு கொடுக்காம பிஜேபி கொடுத்தார், 2nd place பிஜேபி அப்படின்னு சொன்னார். இது பரப்புரையில் குஜராத் முழுக்க மேடைக்கு மேடை பேசி வந்த கெஜ்ரிவால். குஜராத்தில் என்ன நடந்தது, 157 out of 182, கெஜ்ரிவால் கிடைச்சது 5. இதுதான் நிலைமை. சரி, இப்போ நம்ம வந்து டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு வருவோம். நம்ம வந்து 14, நான் சொல்றது 14 கருத்து கணிப்புகள் நேஷனல் லெவல்ல. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 10 பண்ணியிருப்போம், அதெல்லாம் விட்டுருங்க. நேஷனல் லெவல்ல 14 கருத்து கணிப்புகள். இதுல ஒண்ணு கூட, இதெல்லாம் இந்தி கூட்டணி வந்த பிற்பாடு, இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இல்ல, இந்த இந்தி கூட்டணி அமைந்து இதெல்லாம் வந்த பிற்பாடு 14 கருத்து கணிப்புகள் 1.5 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதற்கு பிறகு நிலைமை மாறினதா சொல்றேங்க. அதுல ஒண்ணு கூட, அதாவது நீங்க அப்ப இந்தி கூட்டணி ஃபார்ம் ஆகலன்னு சொல்லி இருந்தா வேற விஷயம், அது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். இந்தி கூட்டணி எல்லாம் ஃபார்ம் ஆன பிற்பாடு 14 கூட்டணிகள், 14 கருத்து கணிப்புகள், ஒண்ணு கூட இந்தி கூட்டணி ஒரு 272 கிட்ட வரும் இல்ல 200 கிட்ட வரும்னு சொல்லவே இல்லை. இந்த 14ல 10 கருத்து கணிப்புகள் பாஜக தனி பெரும்பான்மையாக 300 தாண்டும் சொல்லியிருக்கு. சோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய டெக்டானிக் ஷிஃப்ட் எங்க வந்திருக்குன்னு தெரியல. அது மட்டும் எனக்கு விளக்கங்க. ஒன்றுதான், குறுக்கெடுக்கல. அப்படி வந்த கருத்து கணிப்புகள்லாம் உண்மைதான், அதை யாருமே மறுக்க முடியாது. அது கருத்து கணிப்புன்ற அளவுல பார்த்தோம். ஆனா சமீபத்திய பத்திரிகைகள், கட்டுரைகள், தலையங்கம்லாம் ஐயநாதன் சொல்றது களம் வேறா இருக்கு, கணிப்புகள் தவறா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அந்த மாதிரி எத்தனை பேர் சொன்னாங்க, அதெல்லாம் யார் அலைன்டு பத்திரிகைகள் சொன்னாங்கன்னு தான் நான் பார்க்க விரும்புறேன். சரி, இன்னொன்னு நான் டேட்டா பாயிண்ட் சொல்றேன். 2019 நாள் டேட்டா பாயிண்ட், 164 தொகுதிகள். பாஜகனுடைய வெற்றி மார்ஜின் மினிமம் 2 லட்சத்துக்கு மேல. 164ல 2 லட்சத்துக்கு மேல. இப்போ அந்த 164 தொகுதிகள்ல ஒரு 100 தொகுதியா நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நீங்க 300 வரணும்னா இந்த 164 விட்டு வர முடியாது. அதுல ஒரு 100ஆவது எடுக்கணும்னா மினிமம் 1 லட்சம் வாக்கு இந்த பக்கம் வரணும். மினிமம் ஷிஃப்ட் நடக்கணும். அந்த அளவுக்கு டெக்டானிக் ஷிஃப்ட் அண்ட் தென் ஸ்விங் வோட்டர்ஸ் இல்லை. ஓபிசி அதிருப்தின்றது, ஓபிசி அதிருப்திலாம் நீங்க வந்து கள நேரத்துல அந்த மாதிரி இல்லைங்க. அதுதான் சொல்றேன். நான் உத்தரப்பிரதேஷ்ல பார்த்திருக்கேன், பீகார்ல பார்த்திருக்கேன், அதெல்லாம் இல்ல. சரி, இன்னொன்னு விஷயம் சொல்றேன். கிட்டத்தட்ட வந்து 224 சீட்ல 2019ல பாஜகனுடைய ஓட் பர்சன்டேஜ் 50% மேல 224.
ஆனா இப்போ ஐயநாதன் அவர்கள் சொன்னாரு இது இந்தி கூட்டணியின் கன்சாலிடேட்டடா ஒரு ஓட் கன்சாலிடேஷன் 2019 வேற பேர்ல இருந்தாங்க, அவ்வளவுதான். 2-3 கான்ஸ்டிடியூவன்ஸ் வேற இருந்தாங்க. என்ன அப்ப யூபிஏன்ற இதுல தான் இருந்தாங்க. கான்ஸ்டிடியூவன்ஸ் 1-2 பேர் மாறி இருக்கலாம். சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் இருந்தாரு, இப்ப அந்த பக்கம் போயிட்டாரு. ஆர்எல்டி வந்து இந்த பக்கம் இருந்தாங்க, இப்ப பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ரைட்? இன்னொன்னு உத்தரப்பிரதேச பத்தி அவர் பேசினார். உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல 2019 65 சீட்டு பிஜேபி வெற்றி பெற்றார்கள். ஐ திங்க் 3-4 சீட் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றது. அதுலயும் கூட சொல்றேன் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 40 சீட்டுகள்ல அப்போ பிஎஸ்பி, எஸ்பி, ஆர்எல்டி 3 பேரும் கைகோத்து கொண்டு இருந்தார்கள். அதுல 40 தொகுதிகள், 80ல 40 தொகுதிகள் 50% வாக்குகளுக்கு மேல வெற்றி பெற்றதனுடைய மார்ஜினோட இல்ல 50க்கு மேல, அதாவது தனி பெரும்பான்மையாக இவங்க எல்லாரும் அந்த எதிர் கூட்டணியில் இருக்கிறவங்க இல்ல மற்ற எல்லாரும் விமர்சனம் சொல்றது 34-36% தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, 64% உங்களுக்கு இந்தியாவில் ஓட்டு போடலன்ட்டு. நான் அதனால தான் சொல்றேன், ஆன் தேர் ஓன் 50% மார்க்கை தாண்டின இடங்கள் 40 இடங்கள். இல்ல இப்போ இதுல எனக்கு ஒன்று, இப்ப 2019 மோடி அலை இருந்தது, ஒரு தேசியவாத பிரச்சனை இருந்தது, அந்த அலை விஸ்வரூபம் எடுத்தது. ஆனா இன்றைக்கு களத்துல எந்த அலையும் இல்ல. எந்த உலகத்துல இருக்கீங்க? 2019 2017 முதல் வந்த கருத்து கணிப்புகள் அத்தனையும் சொன்னது மோடி ஆட்சிக்கு வரமாட்டாருன்ட்டு. எங்க மோடி அலை இருந்தது அப்போ? 2019 17ல இருந்து வந்த கருத்து கணிப்புகள் அத்தனையுமே வந்து 250 கிட்ட, அதாவது ரொம்ப கருத்து கணிப்புகள் தவறா போகலாம். இல்ல, நான் தான் சொல்றேன் தவறா போறதுக்கு இல்ல, அப்ப சொல்லப்பட்டது சொல்றேன். இப்பவும் தவறா போலாம், கருத்து கணிப்புகள் தவறா சொல்லலாம். பட் யுனானிமஸா ஒண்ணு சிலது நடக்கு. நீங்க மோடி அலைன்னு சொல்றதுக்காக சொல்ல வரேன். ஆமா, இப்ப என் கேள்வி என்னன்னா, 2019லயே இந்த 5 கட்டங்கள்ல 427 241 அப்படின்னா, இப்ப அமித்ஷா 310ன்னா ஒரு பெரிய மோடி ஆதரவு சுனாமி இருந்தாதான் இது அச்சீவபிள். நான் உங்களுக்கு இது புரியற மாதிரி சொல்றேன். காங்கிரஸ் ஒரு உதாரணமா எடுத்து சொல்றேன் நான். இப்போ காங்கிரஸுக்கு சதர்ன் இந்தியால தான் ஒரு மேஜர் ப்ராமினன்ஸ் இருக்கு, நார்த் இந்தியாவோட. இப்ப எங்கெங்கெல்லாம் அது பிரீச் ஆகுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் வந்து சொல்றதுன்னா, கம்யூனிஸ்டும் பிஜேபியும் சேர்ந்து கேரளால, அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2019 காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஐ திங்க் 19 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க கம்யூனிஸ்ட், அதாவது இதனுடைய கூட்டணி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி 19 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. கம்யூனிஸ்ட் ஒன்னே ஒன்று தான், என்ன ஐ திங்க் ஆலப்புழான்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். இந்த முறை அட்லீஸ்ட் ஒரு 6 சீட்டு வந்து கம்யூனிஸ்ட் பிஜேபி 2 பேரும் சேர்ந்து காங்கிரஸிடம் இருந்து எடுத்துக்கொள்றாங்க. போகுது, காங்கிரஸ் கையை விட்டு போகுது. தமிழ்நாட்டில் அதே மாதிரி 9 இடங்கள் திமுக தயவுனால் வெற்றி பெற்றார்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 முதல் 4 சீட்டு அதிமுகக்கோ இல்ல பாஜகக்கோ காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்கள். அதே மாதிரி இன்னொன்னு தெலுங்கானால பாத்தீங்கன்னா அவர்கள் 3 சீட்டு தான் 2019 வெற்றி பெற்றார்கள். டிசம்பர்ல பெரும்பான்மை வந்து ஆட்சி அமைச்சது. இப்ப வரக்கூடிய விவரங்கள் என்னன்னா, தெலுங்கானால 17 சீட்ல 12 சீட்டு பாஜக வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பும், ஒரு ஏஎம்ஐஎம், அப்போ 4 தான் உங்களுக்கு காங்கிரஸ்க்கு வரப்போகுது. அதாவது காங்கிரஸ்க்கு வராட்டியுமே கூட அது கம்யூனிஸ்ட்னால இந்தியா கூட்டணி தானே. இல்ல, எங்க இதுல எங்க சொல்றீங்க? கேரளால சொல்றேன், இந்தியா கூட்டணி தானே. நான் எதுக்கு சொல்றேன்னா, காங்கிரஸ் குறைந்தபட்சம் 150 சீட்டுகள் வெற்றி பெறவில்லை என்றால் இந்தி கூட்டணி என்பது ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் குறைந்தபட்சம் 150 வெற்றி பெறணும். பேசலாம். அவர்களுடைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவங்க கண்டெஸ்ட் பண்றதே வந்து கிட்டத்தட்ட வந்து 280 நினைக்கிறேன், ஐ எம் நாட் ராங். மேபி நம்பர். நீங்க காங்கிரஸ் மட்டும் வைக்காதீங்க. அதனால காங்கிரஸ் ஏன் சொல்றேன் கேளுங்க, இந்தியா கூட்டணின்னு வச்சுப்பா. இல்ல காங்கிரஸ் நான் சொல்றேன் சார், காங்கிரஸ் குறைந்தபட்சம் 150 சீட்டுகள் வெற்றி பெறவில்லை என்றால் வாய்ப்பே இல்ல. பேசலாம், ரவிக்குமார் அவர்கள்ட்ட பேசலாம். இப்ப 2 நரேஷன் செட் பண்ணப்படுது. இப்போ 310 5 கட்டங்களே வந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க 370 380 தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அமித்ஷா சொல்றாரு. அது 310 எப்படி உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாருன்னு தெரியல. ஆனா ஸ்ரீராம் சேஷாத்ரி அதுக்கு என்ன டேட்டா கொடுக்குறாங்கன்னா, 2019 ஒப்பிட்டு மார்ஜின் வாக்கு வித்தியாசம் எவ்வளவுலாம் இருந்தது, இதுல இருந்து கைப்பற்றுவது வாய்ப்பே இல்லைன்னு. இதுல கெஜ்ரிவால் சொல்ற நம்பர், முதன்முறையா இந்தியா கூட்டணியிலிருந்து நம்பர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் மோடி ஆட்சிக்கு வரமாட்டாருன்னு சொன்னவங்க இப்ப 300ன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்படி அது அச்சீவ் பண்ண முடியுமா திரு ரவிக்குமார்? 300ங்கிறது ஒன்றும் பெரிய நம்பர் கிடையாது. இப்போ 272 மார்க் வேணும், 272. அதுக்கு மேலே 20
28 இடங்கள் தானே 300ங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் இப்படி பாருங்க, நீங்கள் அவங்க சொல்கிற கணக்கெல்லாம் இன்னைக்கு பாஜக கூட்டணி பாஜக, அதாவது அவர் ஏதோ இந்தி கூட்டணின்னா இந்தியை திணிச்சிட்டே இருக்கிறாரு. இவங்க எல்லாம் இப்போ வந்து கிளம்பிட்டாங்க, எல்லாம் இந்தி கூட்டணின்னு பேசுங்க அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு வகையான இந்தி திணிப்பு இவங்களுக்கு. ஸோ நம்ம பாஜகன்னே சொல்லுவோம். பாஜகவுக்கு போன தடவை 303 சீட்டு வாங்கினாங்கன்னா இப்போ வந்து எவ்வளவு சீட்டு அங்கெல்லாம் எதனா மேக்சிமம் சீட்டு வாங்கின இடம் இன்னைக்கு 6th பேஸ் போலில் போகிற டெல்லியில் 7 சீட்டு வராது, 0 வரப்போகுது. ஹரியானாவில் 10 சீட்டு வராது. ஏற்கனவே அந்த மாநில அரசே தொங்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே 10 சீட்டும் அவுட்டு. ஏன்னா ஓட்டு கேட்கவே போக முடியல பல இடங்கள்ல கேண்டிடேட்ஸு. அது மாதிரி நீங்கள் உத்தரப்பிரதேஷ், பீகார் போகிற 5 சீட்டு, இது இப்படியே வந்து பாருங்க. நான் 57 சீட்டில் ஒரு 15-20 சீட்டு கூட வந்து பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. எனவே நீங்கள் அவங்களுடைய டேரியில் அந்த 303 போன தடவை ரீச் பண்ணதில் கர்நாடகாவில் 25 சீட்டு ஜெயிச்சாங்களே, இப்போ என்ன வரும், ஒரு 10 சீட்டு வருமாங்கிறதே அவங்களுக்கு இன்னைக்கு உத்தரவாதம் இல்லை. அதுபோல் வந்து ராஜஸ்தானில் முழுக்க வந்த இடங்கள். இப்போ என்ன சொல்றான்னா, ஒரு இதுக்கு முன்ன பேசினார் அவர், பேசும்போது காங்கிரஸ் சீட்டை வந்து தமிழ்நாட்டில் ஒரு 4 சீட்டு, ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர் வந்து காங்கிரஸ் சீட்டை வந்து 4 சீட்டை வந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுலயும் பாருங்க ஒரு ஓரவஞ்சனை. பாமக வந்து தருமபுரியில் வெற்றி பெறும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை கூட வந்து அவருக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பாமகவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்னு இவங்க கூட்டணியவே, இப்படி கூட்டணி கட்சியே வந்து இருக்கிறது கூட்டணியில பெரிய கட்சி பாமக தான். அந்த பாமகவே இப்படி ஓரவஞ்சனை செய்யறதுக்கு சரியானு தெரியல. ஸோ கேரளாவில் ஜெயிப்போம், தமிழ்நாட்டில் ஜெயிப்போம்னு அவங்க சொல்ற அந்த கதை இருக்க, நேரேட்டிவ் இருக்க, இது எந்த அளவுக்கு வந்து ஒரு கற்பனை என்பதை நம்ம இந்த 2 ஸ்டேட்டை வச்சே பார்த்துக்கலாம். நீங்க வந்து பாஜக வந்து கேரளாவில் 0, தமிழ்நாட்டில் 0, இதுதான் நடக்க போகுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன் இவர் சொல்ற இந்த ஆல் இண்டியா கருத்து கணிப்பாளர்கள் இப்ப என்ன சொல்றாங்க, 39-0 தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து இவங்களுக்கான இதை கொடுக்கலையே. இப்போ அதுக்கு முன்ன வந்து செட் பண்ணி பார்த்தாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. ரவிக்குமார், நாங்க வந்து நீங்க தென் மாநிலங்கள்ல இருக்கிற விஷயத்தை சொல்றீங்க. இப்ப திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் 2019 ஒப்பிட்டு மார்ஜினை சொல்றாரு. இப்ப 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு வாங்கணும், அது வாய்ப்பு இல்லைன்ற ஒரு தர்க்கம். 2019 ஒப்பிட்டு தான் அவங்க டேட்டா கொடுக்கறாங்க. ரெண்டாவது, காங்கிரஸ் மினிமம் 120 சீட்டு ஜெயிக்கணும். அப்படின்னா தான் நீங்க 300, 120ல இருந்து 350 கூட வச்சுக்கோங்க. நீ அது எங்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாரு. சவுத்லயே 65 சீட்டு வரப்போகுதுங்க காங்கிரஸுக்கு. அதுக்கு மேல 55 சீட்டு வந்து என்டையர் வெஸ்ட், ஈஸ்ட், நார்த் எல்லாம் சேர்த்து வர்றதுக்கு இந்த கணக்கு இப்ப போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க சிம்பிளானது பாக்குறேன். நீங்க அந்த மார்ஜின் சொல்றாருல, நான் சொல்றேன், நான் வந்து மார்ஜின் சொல்றேன். நான் 2019 40 இடங்கள் வந்து வெறும் 50,000 ஓட்டுக்கு கீழே ஜெயிச்ச இடங்கள் பாஜகவுக்கு. 50,000 வாக்கு கீழே என்ன, ஒரு 15,000 25,000 ஓட்டு ஷிஃப்ட் ஆச்சுனாவே முடிஞ்சு போச்சு அந்த 40 சீட்டு. 15,000 20,000 ஓட்டுன்னா என்ன, 6 சட்டமன்ற தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3,000 4,000 ஓட்டு ஷிஃப்ட் ஆச்சுனாவே முடிஞ்சு போச்சு. 40 சீட்டு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. 40 சீட்டு உங்களுக்கு 50,000க்கு கீழே மார்ஜின்ல தொங்கிட்டு இருக்குது. 40 சீட்டு அப்படி போச்சுன்னு வச்சுங்க. அந்த 40 சீட்டு இன்னைக்கு உங்களுக்கு வராதுன்னு வச்சுங்களேன். அப்ப எவ்வளவு வரும் மிச்சம்? அவங்க கணக்குலயே எடுத்தா 260. அதுல கர்நாடகா இது மாதிரியான இடங்கள்லாம் இன்னைக்கு கைவிட்டு போகும்போது சேர்த்தா சொல்றேன். பீகார் இன்னைக்கு தலைகீழா போகுது. போன தடவை அவங்க வாங்கின அந்த கூட்டணி, பாஜக கூட்டணி எத்தனை இடங்கள் பெற்றதோ அதை இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி அங்க பெறப்போகுது பீகார்ல. இன்னைக்கு உத்தரப்பிரதேசல போன தடவை 62 சீட்டு ஜெயிச்சாங்க. இன்னைக்கு 40 சீட்டை ஜெயிக்க முடியுமா என்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. ஏன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட். நீங்க வாக்கு வித்தியாசத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு தேர்தல் இன்னும் ஒரு தேர்தலுக்கும்
மக்கள் தாங்க முடிவு பண்றாங்க. நீங்க என்ன ஓட்டு போடுறவெல்லாம் இவங்க கட்சி உறுப்பினர்களா ஓட்டு போடுறாங்க? மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. அப்போ அவங்க என்ன முடிவு பண்றாங்கிறதான். நீங்க தமிழ்நாட்டே எடுத்துக்கல, 2014 40 சீட்டும் அதிமுக தனியா போட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா? 2019 என்ன ஆச்சு? அதிமுக ஒரே இடம் தேனியில வந்ததா இல்லையா? பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்படிதாங்க ஷிஃப்ட் ஆகும். ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்று முடிவு செய்து விட்டால் மக்கள் அவங்கள தூக்கி போடுவாங்க. பாஜக அவங்களுக்கு ஒரு பாஜகவுக்கு எதிரான அலை வந்தாவே பெரிய விஷயம். நீங்க பாஜகவுக்கு எதிரான அலை இருக்கு, அதனாலதான் இந்த ஷிஃப்ட் வர முடியும்னு சொல்றீங்க. ஒரு தேர்தலோட இன்னொரு தேர்தலை ஒப்பிட முடியாதுன்னு சொல்றீங்க. அமித்ஷா 310 சொல்றாரு, 5 கட்ட தேர்தலே 310 சொல்றாரு. ஏங்க 90 குறைச்சாங்க? 400க்கு மேல சொன்னாங்க. ஏன் அமித்ஷா 90 5 கட்டத்திலேயே? சரி, நான் ஒரு அதான் சொல்றேன், அதெல்லாம் சொல்றேன். நீங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பாஜக நட்டாவுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இது மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணாதீங்க. காங்கிரஸுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ரிசர்வேஷன் எடுத்துருவாங்கன்னு பேசாதீங்க, அக்னிவீர் பத்தி பேசாதீங்க. காங்கிரஸுக்கு இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காகத்தான் பிஜேபிக்கும் நட்டாவுக்கும் ஒரு நோட்டீஸை தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்காங்க. சோ இதுல 2 விஷயத்தையும் பாருங்க. சரி, ஏன் ரிசர்வேஷனை பத்தி பேசாதீங்க, ரிசர்வேஷன் எடுத்துருவாங்க, கான்ஸ்டிடியூஷனை மாத்திருவாங்கன்னு பேசாதீங்கன்னு ஏன் இவங்க தேர்தல் ஆணையத்தின் மூலமாக காங்கிரஸை சொல்றாங்க, அல்லது இந்தியா கூட்டணியை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சொல்ல வைக்கிறாங்க? ஏன்னா இன்னைக்கு மக்கள் அங்க வட இந்தியாவில் இருக்க மக்களுக்கு பெரும்பகுதி உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல இவங்க சொல்ற இந்த ஹிந்தி பெல்ட், ஹிந்தி ஹார்ட்லாண்ட் சொல்ற இடங்கள்ல மக்கள் மத்தியில என்ன ஒரு அச்சம் இன்னைக்கு வந்துடுச்சுன்னா, இவர்கள் அரசமைப்பு சட்டத்தை மாத்தி விடுவாங்க, நம்முடைய இடஒதுக்கீட பறிச்சிருவாங்க, அதெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவாங்க என்கிற அச்சம் இன்னைக்கு பெரிய அளவு. அதனாலதான் இவர் எங்க பார்த்தாலும் போய் நான் உயிரோட இருக்க வரைக்கும் ரிசர்வேஷன் ஒழிக்க விட மாட்டேன்னு. நீங்க இருக்கும் போதானுங்க ரிசர்வேஷன் ஒழிச்சிங்க. 10 வருஷத்துல ரிசர்வேஷன் ஒழிச்சது யாரு? பிரதமர் தான். நம்முடைய மாண்பு பிரதமர் தான் இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டியவர். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இல்ல, ஓபிசியோட இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டியவர் நம்முடைய மாண்பு பிரதமர் இல்லையா? பயம் வந்துட்டு அதனாலதான் மக்களுடைய மனநிலை மாற்றத்துக்கு அதுதான். அது எப்படின்னு சொல்லுங்க அவங்கள. இப்ப நம்பர்ஸ் சொல்லலாம். இப்ப கெஜ்ரிவால் போன முறை தவறா கணிச்சிருக்கலாம் குஜராத்ல, மேற்கு வங்கத்துல அமித்ஷாவும் தவறாக கணிச்சிருக்கலாம். பிரசாந்த் கிஷோரோட அவர் சவால் விட்டு அவரும் கணிப்புகள், ஏன்னா அரசியல்வாதிகள் கணிப்பு மாறலாம், மக்கள் தான் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப ரவிக்குமார் சொன்னதிலிருந்து ஒரு கேள்வி என்னன்னா, இந்தியா கூட்டணி தலைவர்கள் உள்ளூர் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றாங்க. அதுதான் ஐயநாதன் அவர்களும் சொன்னாங்க. பாதிக்கப்பட்டது எல்லா சமூக விவசாயிகளா இருக்கலாம், பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அந்த வாக்கு வங்கி பாஜகவிடம் இருந்து நகர்ந்து இருக்கிறது. அதனாலதான் இந்தியா கூட்டணி 300 இடங்கள் வெல்வோன்னு சொல்ற நம்பிக்கையே களத்துல மக்களிடம் இருக்கிற அதிருப்தின்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தங்க வரதராஜன். அதான் வணக்கம் தெரிவிச்சேன். அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சார். அவருடைய மக்களுடைய கருத்தை அவர் தெரிவிக்கல என்பது என்னுடைய கருத்து. அதாவது விஜயன், நீங்க வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 325 இடங்கள். அந்த 325ல பாத்தீங்கன்னா பாஜக கடந்த முறை வெற்றி பெற்றது 250 இடங்கள். இன்னைக்கு நாங்க சொல்றோங்க, நாங்க 281 இடங்களை இந்த 325 இடங்களை பெறுவோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதுறது இருக்கட்டும், இது இப்படி வந்துருச்சுன்னா அது என் கணிதமா போயிடும், என் விளையாட்டா போயிடும். எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? அதுதானே முக்கியம். எப்பொழுதுமே சார் நாங்க அதாவது நாங்க கருத்து கணிப்பு நம்ப மாட்டோம். எங்களுடைய நம்பிக்கையை நீங்க குறைச்சு மதிப்பிடக்கூடாது. எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ள மாட்டோம். எங்கள்கிட்ட உள்ளது என்னன்னா, நாங்க தொண்டர்கள் கடுமையாக களத்தில் உழைப்பாங்க. எங்களுடைய பிரதமர் கடுமையான உழைப்பார். நீ பாருங்க, நீ உலகத்துல எந்த தலைவரும் இவ்வளவு ஒரு பேரணியை நடத்திருக்க முடியாது, கலந்திருக்க முடியாது. உலகிலே ஒரு தலைவர் 283 பேரணியை இந்த தேர்தல் அறிவிச்ச பிறகு பண்ணிருக்காரு அவர் மட்டும்தான். அப்ப எந்த அளவுக்கு கடுமையான பிரச்சாரம் கொண்டிருக்காரு சார். நாங்க சார் எங்களை எதிர்கட்சிகள் தோற்கணும் விருப்பத்தை சொல்றாங்க சார். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லாட்சி கொடுத்ததற்காக நரேந்திர மோடிக்கு
அதிகமான எண்ணிக்கை ஒவ்வொரு 5 ஆண்டு தேர்தல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுதான் நாங்க பிரதிபலிக்கிறோம். நாங்க பேசுறதெல்லாம் வந்து வாய் ஜவடர் இல்ல. இப்ப கெஜ்ரிவால் பேசிருக்கலாம், கெஜ்ரிவாலோ ராகுல் காந்தியோ பேசுறதுல சார் நாங்க வந்து காமெடியாக மக்கள் பார்ப்பாங்க சார். நீங்க உங்க பார்வையை முன்வைக்கிறீங்க. நான் கேட்பது நுணுக்கமான இடத்தை பத்தி பேசலாம். இப்ப இடஒதுக்கீடு விஷயமோ அரசியலமைப்பு சட்டம் பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது இல்ல. இது என்ன களத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாஜக சொல்ல வைக்கிறாங்க. களம் வேறொன்றா இருக்கு, மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க, பாஜக வாக்கு வங்கி நகர்ந்து இருக்கு. இதற்கு இந்த பார்வைக்கு உங்கள் கருத்து என்ன? அதாவது தேர்தல் ஆணையம் வந்து 2 பேருக்குமே 2 கட்சிக்குமே காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கு அனுப்பியிருக்கு, இங்க ஜெயபிரகாஷ் நட்டாவுக்கு சொல்லியிருக்கு. அதாவது என்ன பிரச்சனைனா காங்கிரஸ் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நாங்க பதில் சொல்றோம். நிச்சயமாக இது மாதிரி பொய் பிரச்சாரம் வந்து பண்ணாதீங்க, மக்கள் நம்பாதீங்க. அவர் வந்து அதாவது ஒண்ணு பயந்துட்டு இல்ல, மக்களுக்கு அதாவது எங்களுடைய வாக்கு சொல்ல இன்னும் அதிகமா ஆகணும். அது தெரிஞ்சு கூட 1% கூட அது அந்த இந்தி கூட்டணி போகக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு பிரச்சாரம் தவிர எங்களுக்கு வெற்றி நம்பர் நாங்க குறைச்சுக்கிறதுக்காக பேசல. இது போன்ற பொய்யான பிரச்சாரத்தை வந்து அரசியல் சாசனத்தை மாத்திருவாங்க சார். இந்த அரசியல் சாசனம் மாத்துறது வந்து சார் தன் சுயலாபத்துக்காக நேரு சார். அதன் பிறகு தன் பதவியை தக்கத்துக் கொள்வதாக இந்திரா காந்தி சார். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவரு சார் இதுல இந்த நம்ம ஷாபான் வழக்குல ராஜீவ்காந்தி செய்தார் சார். நாங்களுக்கு எல்லாம் பழக்கம் கிடையாது சார். இந்த அம்பேத்கர் வகுத்து வந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் நரேந்திர மோடி. நான் உயிர் உள்ளவரை இந்த SC ST OBC ஒருபோதும் மாற்ற மாட்டேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றாங்க. இதை வைக்கிறோம். இது வந்து பதில் சொல்றோம். 2019 புல்வாமா தாக்குதல் இருந்தது, ஒரு தேசியவாத எழுச்சி இருந்தது. இந்தியா முழுவதுக்கும் ஒற்றை புள்ளியில ஒரு பரப்புரையை உங்களால மேற்கொள்ள முடிந்தது. அப்போதே 427 இடங்கள்ல 279 இடங்கள் தான் NDA பெறுது அப்படின்னா, 241 இடத்தை தான் பாஜக பெறுதுன்னா, இப்ப 310 வாங்குற அளவுக்கு என்ன நடந்துருச்சு நாட்டுல? அவ்வளவு சாதகமான அலை உங்களுக்கு வீசுதா என்ன? திரு விஜயன், நீங்க வந்து புல்வாமா அட்டாக்காக எதிர்கட்சிகள் இருக்குது, புல்வாமா அட்டாக்கு பதில் தாக்குதலுக்காக தான் நீங்க வந்து பதன் கொடுத்ததுக்காக தான் ஓட்டு கொடுத்தா வைக்கிற குற்றச்சாட்டு அது கிடையாது. இங்க என்ன பண்ணாங்கன்னா 3 மாநில தேர்தலில் தோத்து போனோன்னு மத்திய பிரதேச ராஜஸ்தான் எங்களை குறைச்சு மதிப்பிட்டீங்க. எங்களுடைய கலப்பணி அது வந்து மாநிலத்துக்கான பிரச்சனை நாங்க அப்பே சொல்லிட்டோம். 3 மாநில தேர்தல் என்பது காங்கிரஸ் தவறான வாக்குறுதி கொடுத்து வச்சிருக்குது. அங்க ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. அந்த கிட்டத்தட்ட நாங்க 3 மாநிலங்கள் பாஜக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம். அதுல மாற்றம் கொடுத்த உடனே நீங்க வந்து நாங்க வந்து தோத்து கொண்டு பெட்டர் கம்பெரிச்சுங்க. நாங்க என்ன சொன்னா எங்களுக்கு கடந்த முறை கிடைச்சது வந்து வெறும் பதில் தாக்குதல்தான் கிடைச்சதுன்னு இது வந்து வைக்கிற குற்றச்சாட்டு சார். நாங்கள் அன்றைக்கு நரேந்திர மோடி 2017 2019 கொடுத்த சிறப்பான ஆட்சி நல்லாட்சிக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்றீங்க. அதுவே தொடரும்ன்றீங்க. பேசலாம் தங்க வரதராஜன். சந்திரசேகர் அவர் சொன்ன பார்வையிலிருந்து அவர் வந்து கட்சி கட்டமைப்பை முன்வைக்கிறார். அதுக்கப்புறம் கடந்த தேர்தல் வெற்றியை முன்வைக்கிறார். அப்ப பிரதமருக்கான பிம்பம், பிரதமரினுடைய பரப்புரை இன்னும் பெரிய வெற்றியை கொடுக்குன்றது தானே அவங்க நம்பிக்கை. நீங்க கடந்த முறை ஜெயிச்ச 303 என்பது தான் பாரதிய ஜனதாவோட ஹையஸ்ட்டுங்க இந்திய வரலாற்றில். அவ்வளவுதான். இனிமேல் அதை தாண்டுவது பாஜக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்கு அதுலேருந்து குறைகிறதுன்றது சொல்றேன். நீங்க முழுமையான வெற்றி எந்த இடத்துல பெற்றார்களோ அதிலிருந்து குறைகிறது. இன்னைக்கு ராஜஸ்தான்ல முழுமையான வெற்றி, மத்திய பிரதேசத்துல முழுமையான வெற்றி, உத்தரப்பிரதேசத்துல ஆல்மோஸ்ட் 80%. நான் ஒரு லாஜிக், நீங்க சொன்ன லாஜிக்ல இருந்து கேட்கிறேன். இப்ப திமுக கூட்டணி கடந்த முறை 38 இடங்கள் பெற்றீங்க. இந்த முறை எவ்வளவு இடங்கள் பெறுவீங்க? 40க்கு 40 பாண்டிச்சேரியும் சேர்த்து அந்த தேனியையும் சேர்த்து போயிட்டீங்கல்ல. நீங்க பீக் போயிட்டீங்கல்ல. பீக் போனதுக்காக உங்க லாஜிக் படி அது குறைய தானே போனதுக்காக சொல்லல. நீங்க இந்த 3 ஆண்டு கால நீங்க இங்க திமுக ஆட்சி அதற்கு எதிர்ப்பலை இருக்கிறது என்று ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஆனால் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி இன்றைக்கு எதிர்ப்பலை இன்றைக்கு மோடி அவர்களுக்கு இந்தியா முழுக்க இருக்கிறது. நீங்க யாரு இந்தியாவில் முழுமையா யார் வாக்களிப்பவர்கள்? யாரு? ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் 4 செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சி கொடுத்த தேர்தல் அறிக்கை கீழே வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு பாஜக தேர்தல் அறிக்கையை பற்றி அவர்களே பேசுவதில்லை. அவங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்ப ஸ்ரீராம் சேஷாத்ரி சொல்றது, இப்ப நீங்க 300 அச்சீவ் பண்ணணும்னா குறைந்தது காங்கிரஸ் 150 இடங்களை சொல்றாரு. அது கண்டிப்பாக ரீச் ஆகும். நீங்க அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நீங்க சவுத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 130 இடங்கள் இங்க சவுத்துல இருக்கு. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இல்ல இதுல வந்து பாஜக என்பது ஜெயிச்சது 29, கடந்த முறை ஜெயிச்சது. அதாவது கர்நாடகாவில் 25, தெலுங்கானால 4. கர்நாடகாவில் இன்றைக்கு 10 தாண்டுவதே கடினம். நீங்க அங்க இருக்கிற இந்த பிரஜ்வல் ரேவண்ணா மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பூதாகரமாக வெடிக்கும் பொழுது 10 தாண்டுவதே கடினம். அங்க
கர்நாடகாவை பொறுத்தவரை. இங்கு தெலுங்கானாவிலும் ஆட்சிக்கு வந்தவுடனே பல நலத்திட்டங்கள் இதெல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு முழுமையான வெற்றியை காங்கிரஸ் பெற தயாராக இருக்கிறது. அங்க ஓவைசியை வைத்து பிரித்ததெல்லாம் கடந்த முறை ஓவைசியை வைத்து பிரித்தது. இன்றைக்கு ஓவைசியை ஜெயிப்பாரா என்ற ஒரு கட்டத்தில் சென்றுட்டு இருக்காங்க. இவர்கள் இறக்குனது நீங்க மோடி முகத்தை மட்டுமே காட்டினால் வெற்றி பெற முடியும் என்று கடந்த 2 முறையாக இவர்கள் செய்தது. அதே மோடி முகமே இவர்களுக்கு பின்னடைவை கொண்டு சென்று சந்திக்க ஒரு காரணமாக இருக்க போகிறது தான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அவருடைய பேச்சை நீங்க அவருடைய பிரச்சார பாணிய பிரச்சாரத்தை எடுங்க. நீங்க 2014 2019 பிரச்சாரங்களை நீங்க எடுத்து பாருங்க. அவருடைய மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க. என்ன பேசினார்? வளர்ச்சி. இப்போ கடந்த முறையெல்லாம் பேசினது 2014 வளர்ச்சி, குஜராத் மாடல் வளர்ச்சி, அதை இந்தியா முழுக்க கொண்டு வருவோம். அது 2019 வரும்பொழுது ஸ்ரீராம் சேத்தாத்ரி அவர்கள் கூட சொன்னார், 2017 கருத்து கணிப்புகள் எல்லாம் எதிராக இருந்த பொழுது வந்தார்கள். ஆனா 2017 கருத்து கணிப்புகள் எல்லாம் அப்படிதான் வந்துச்சு. ஆனா 2019 பிப்ரவரியில என்ன நடந்துச்சுன்றது தான் இங்க பாயிண்ட். 2019 பிப்ரவரியில புல்வாமா தாக்குதல் நடக்குது, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றாங்க. இல்ல அது மட்டுமே சொல்லாதீங்கன்றாங்க. அது மட்டும் தான். அப்பவுமே பின்னடைவை சந்தித்திருக்க வேண்டியது பாஜக. நீங்க 2016 பண மதிப்பிழப்பு நடவடிக்கையினால பலர் பாதிச்சாங்க, ஏழைகள் பாதிச்சிருந்தாங்க. எல்லாவற்றையும் தாண்டி தேசத்தை பாதுகாக்க வேண்டும், தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் வலிமையான பிரதமர் வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தது அவர்களுக்கு கை கொடுத்தது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு இன்று இருந்த யூபிஏ என்று சொல்கிறார். யூபிஏ என்பது இங்கு சவுத்துல மட்டும்தான் பெரிதாக இருந்துச்சு. இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் அவர்களுக்கு இண்டி ஹார்ட்லேண்ட் சொன்னாங்கல்ல, அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு குஜராத்திலேயே அவர்களுக்கு ஓட்டை விழுகிறது என்று, அவர்களுடைய கோட்டை என்று சொல்கின்ற குஜராத்திலேயே ஓட்டை விழும். கண்டிப்பா குஜராத்தை சொல்றீங்க. இதுவரைக்கும் யாரும் அப்படி கணிக்கல. கண்டிப்பாக சொல்றேன். 26க்கு 26 ஜெயிச்சாங்க. கடந்த முறை 14% வாக்குகளை பெற்றிருக்கிறது. கெஜ்ரிவாலை எதுக்குங்க உள்ள வச்சீங்க நீங்க? இன்றைக்கு கெஜ்ரிவாலை உள்ளே வைத்து நீங்க சொன்னா குஜராத்தில் நீங்க குஜராத்தை மையப்படுத்தீங்கன்னா அங்க இருக்கிற டேட்டாவை பாக்குற போது எதுக்கு வாக்கு வங்கின்றது பெருசா பாஜக இருக்கு. நீங்க அங்கேயே ஓட்ட அப்படின்னா பெரிய எதிர்ப்பு சுனாமியால கண்டிப்பாக இருக்கிறது. நீங்க அங்கேயும் 25 ஆண்டுகளாக காங்கிரஸ் வேட்பாளரை சூரத்துல நீங்க சூரத்துல ஏன் பண்ணாவே காந்தி நகர்ல சுயேட்சைகளை ஓட விடுறாரு. எதுக்கு? அதெல்லாம் கேள்வி கேட்கணும். குஜராத்திலே எதிர்ப்பு கண்டிப்பாக ஏன் செய்யறீங்க? நின்னு ஜெயிச்சிட்டு போங்க. குஜராத்ல நீங்க சூரத் இந்தூர் 2 மாடல் வச்சிருக்கேன். ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா 89 இருந்து பாஜக தான் ஜெயிக்குது. ஏன் இன்றைக்கு அவர்கள் நின்று ஜெயிப்பதற்கு கூட திராணி இல்லாமல் அவர்கள் எதிர்க்கட்சிகளை நீங்க இல்ல நிக்க விடாம பண்ணணும். ஏன் நிக்க விடாம பண்ணணும்? இந்த பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு தோல்வி பயம் இன்றைக்கு பிரதமர் முகத்திலும் தெரிகிறது. இன்றைக்கு எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? பாஜக பிரதமர் மோடி அவர்கள் மீது பழியை போட்டு இந்த தோல்விக்கு அவரை போட்டு தேர்தலுக்கு பிறகு ஓரங்கட்ட போறாங்க. இதுதான் நடக்குது. இதுதான் நடக்க போகுது. இதே மோடி அவர்களை எதிர்த்து இந்த விவாதத்தில் பேசுவார்கள். நாமும் பார்க்க தான் போறோம். சந்திரசேகர், நீங்க கெஜ்ரிவால் சொல்றது அதீதமா நம்புறீங்களோ? ரிசல்ட் வந்த மாதிரியே இல்ல. 300 என்பது குறைவு, அதிகமா இருக்கு. கண்டிப்பாக. ஸ்ரீராம் சேத்தாத்ரி, இப்போ நமக்கு நேரமின்மை அது ஒரு காரணம். சுருக்கமா திரு ரவிக்குமார் சொன்னப்பையும் குறுக்கிட விரும்புனீங்க. திரு சந்திரசேகரன் பேசினப்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. இதுக்கு பதில் சொன்னா சரியா இருக்கும். சார் கண்டிப்பா சொல்லிடுறேன். இவர்கள் எல்லாமே இந்த புல்வாமா தாக்குதல்னு சொல்லிட்டு எனக்கு கொச்சைப்படுத்துவது தான். நான் அதுக்காக தான் நான் குறுக்கிட விரும்பினேன். அதாவது இந்த புல்வாமா தாக்குதலினுடைய ரிட்டாலியேஷன் கொடுத்தது ஆர்மி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு, நான் எப்போதுமே எந்த ஒரு விவாதத்திலையுமே நான் நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு உண்டான மரியாதையை நான் எப்போதுமே கொடுத்துட்டு இருப்பேன். அதனால தான் ஓட்டு போட்டார்கள் என்று மக்களையும் கொச்சைப்படுத்துகிறார்கள். தேசிய எழுச்சி எப்ப வரலையா? ஒரு தேசிய உணர்வு, தேச பாதுகாப்பு வரலையா? தேச பாதுகாப்பு உணர்வு வந்ததுன்னா அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? தேச பாதுகாப்பு உணர்வு இருந்தால் பாஜக தான் தேசத்தை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை மக்கள் மனசுல வந்திருக்கு. காங்கிரஸோ இல்ல மற்றவர்களோ இருந்தால் தேசத்தை காப்பாற்ற மாட்டார்கள் சொல்றீங்கன்னா ஒத்துக்கிறேன். அப்ப கட்டமைக்கப்பட்டது இல்ல அப்படின்னு மக்கள் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்கன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன். கட்டமைக்கப்பட்டதை மக்கள் பாட் இன்டு தட் அப்படின்னா அப்போ காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா உங்களுக்கு 26/11 தாக்குதல் நடந்த போது சும்மா இருந்தது, இதெல்லாம் மக்கள் மனசுல வந்திருக்கு போது நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறாது. அடுத்தது ரெண்டாவது சூரத்தை பத்தி சொன்னாங்க. ஏன் சார் ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ண போறவருக்கு ஒரு 3 பேர் இது ப்ரப்போஸ் பண்றவங்களே ஃப்ராட் பண்ணி தான் அவங்களால நாமினேஷனே ஃபைல் பண்ண முடியும்னா காங்கிரஸ் அவங்க ஆளை காணோம். 4 பேர் அவன் ப்ரப்போஸ் பண்ண ஆளெல்லாம் காணல. அவங்க ஆளை காணோம். இல்ல அவங்க என்ன அந்த 3 பேர் என்ன சொன்னாங்க?
எங்கள்கிட்ட நாங்க கையெழுத்தே போடலன்ட்டாங்க. சார் அதே இல்ல விட்டுருங்க, நான் சொல்றேன் நோட்டா இருக்குல்ல, இல்ல எல்லாரும் போயிட்டான் நோட்டா இருக்குல்ல, நீங்க தேர்தல் நடத்திருக்க வேண்டியதானே சொல்லி வற்புறுத்தப்பட்டாங்களா? சார் போடாதானே இல்ல ஐயா அதுல வந்து கையெழுத்து போட்டது நாங்கள் போடவில்லைன்றா. இது வந்து போடாதன்னு வற்புறுத்தப்படல. நீங்க நியூஸை ஒழுங்கா படிச்சு பாருங்க. நீங்க நேரால போய் இது பண்ண வேண்டாம். அவர்கள் நாமினேஷன்ல ப்ரப்போசர் 3 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த 3 பேரும் எங்களிடம் கையெழுத்து வாங்கவில்லை. எப்படி ராகவ் சட்டா எப்படி வந்து ராஜ்யசபால போயிட்டு நான் இந்த மாதிரி கையெழுத்து போட்டான்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி வந்து இவர்கள் கையெழுத்து போடாத. அதனால வந்து அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு காங்கிரஸ் அங்க இருக்கு. நான் எதுக்கு சிரிச்சேன்னா, நான் வந்து சார் பேசும்போது குஜராத்ல அப்படியே வந்து டெக்டானிக் ஷிஃப்ட் நடக்குது, பெங்களூர்ல டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்து 10 கூட வராது அப்படின்னு சொல்றாரு. காலநிலவரம் தெரியாமல் சொல்லுவதாக தான் நான் சிரிச்சேன். காத்திருங்க ஐயநாதன். திரு ரவிக்குமார், உங்கள் நிறைவு பார்வை. திரு சேஷாஸ்திரி அவர்களுக்கு நீ பதில் சொல்லலாம். சேஷாத்ரி மட்டுமல்ல, இன்றைக்கு அவருடைய சக கூட்டாளிகள் எல்லாருக்குமே இந்தியாங்கிற பேரை சொல்றதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய தேசப்பற்று வந்து இன்னைக்கு அப்படியே மிளிருது. அந்த மாதிரியான ஒரு நிலையில இந்தி கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப என்டிஏ அலையன்ஸ்னு தான் வருது, அதை போய் என்டி கூட்டணின்னு அவர் சொல்லுவாரா? இது எவ்வளவு அற்பமா வந்து நம்ம வந்து இத நேரேட்டிவை செட் பண்ண முயற்சிக்கிறோம். சோ இது எதை காட்டுதுன்னா, இந்தியான்னு சொன்னாவே அவங்க வெற்றி பெற்றுடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தை தான் காட்டுது. உங்களுடைய பயத்தை தான் இது காட்டுது. இதுதான் வந்து பாஜக தலைவர்களிடமும் இதேதான் எதிரொலிக்குது. அவர்கள் இன்னைக்கு அச்சத்தில் இருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு நாள் போய் பரப்புரை பண்ணும் போதும் சில சீட்டுகளை வந்து பாஜக இழந்துகிட்டே போகுது. நாளைக்கு பாருங்க, 25 வந்து நடக்க போற வாக்குப்பதிவுல 14 தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் வருது. 14 தொகுதிகளில் போன தடவை பாஜக 10 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆக போகுது. அங்க இருக்கிற க்ளோஸ் கான்டாக்ட், அலகாபாத்ல கூட டைட் கான்டாக்ட் அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. எனவே அந்த 14லயே 10 தொகுதியை இழத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இன்னைக்கு இவங்க வந்து பாஜக வந்து 170-180 இடம் வந்து நிக்கலாம். அந்த அளவுக்கு தான் அவங்க வெற்றி பெற முடியும் என்பதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற நிலவரம். இந்த நிலவரத்தை அவர்கள் முகம் கொடுக்க பயந்து கொண்டு அது தடுமாறுறாங்க. அந்த தடுமாற்றம் அவருடைய ஸ்டார் கேம்பைனர்ஸ்கிட்டையும் வெளிப்படுது. அவர்களுக்கு ஆதரவு பேசுகிற எல்லா இது மாதிரி வாதங்கள்ல வரவங்ககிட்டையும் வெளிப்படுது. அதனாலதான் அவங்க பழைய புள்ளி வரங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் களம் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக மாறி இருக்கு. ஏன்னா மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க, மக்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். அவர்கள் அடிப்படையான பிரச்சனை, அவர்களுடைய பிரச்சனை வேலையின்மை, அதற்கு நீங்க தீர்வு கிடையாது உங்ககிட்ட. அவர் விலைவாசி ஏற்றம், அதுக்கு உங்ககிட்ட தீர்வு கிடையாது. இன்னைக்கு வந்து பொருளாதார நெருக்கடி, அதுக்கு உங்களுக்கு தீர்வு கிடையாது. இவங்களுடைய பொருளாதார கொள்கை என்னென்ன உங்களுக்கே தெரியாது. அதானி அம்பானிக்கு நாட்டையே கொண்டு போய் தாரவாக்குறது தான் உங்களுடைய பொருளாதார கொள்கையாக இருந்தது. இன்னைக்கு கூட என்ன ஆயிருக்கு, அவங்க அதானியோடைய ஊழல் வந்து வெளிப்பட்டிருக்கா இல்லையா, அதை பத்தி என்ன பேசுறாங்க நம்முடைய நண்பர்கள் பேசவே மாட்டாங்க. அது போல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி பேசவே மாட்டாங்க. இந்த நிலைதான், இந்த நிலை என்பது பாஜகவுடைய வீழ்ச்சியை காட்டுகிறது. ஓகே, பிரதமரின் பரப்புரையே பாஜகவுக்கு பின்னடைவை தருது அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயநாதன், இப்போ நம்ம பேசினதுல இருந்து 2019 தேர்தல் களம் இப்ப முழுவதும் மாறி இருக்கின்றதுதான் உங்கள் பார்வையா? இப்ப அர்பன் அப்பாத்தின்னு பேசுறாங்கல்ல தேர்தல் ஆணையத்துல இருந்து எல்லாரும். அர்பன்ல தான் வந்துட்டு பாஜகவுக்கு மிகப்பெரிய கை கொடுத்த இடமே 2014லயும் சரி 19லயும் சரி. 19ல இன்னும் கூடுதலாக கை கொடுத்துச்சு இளைஞர்கள் எல்லாமே. இப்போ அந்த இடத்துல தான் ஓட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லம்ப் ஆயிருக்குது. கவனிக்கிறோம். நம்ம கிராமம் எப்பொழுதுமே பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதே இல்லை. நகர மையங்கள் தான். 54% வந்துட்டு ரூரல் அக்ரேரியன் பேஸ்டு. மோடிக்கு ஓட்டு கிடையாது. கவனிக்கணும் நீங்கள். தொழிலாளர்கள் அங்கேருந்து இங்கே அந்த மைக்ரேஷன், இன்டர் மைக்ரேஷன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டதில் பெரும்பான்மை 90% பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஓபிசி. இதெல்லாம் வந்துட்டு பெரிய ஃபேக்டரா இருக்கும்னு நாங்க எதிர்பார்த்தா அதுதான் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. ரெஸ்பாண்டே பண்ணல சார். நீங்க உங்களுடைய பார்வையில கடந்த தேர்தலை வச்சு இல்ல அந்த மக்கள் கிட்ட இருந்து வெளிப்பட்டதை வச்சு நம்ம கொஞ்சம் டீப்பா பாக்குறோம், படிக்கிறோம், அந்த செய்திகளை கேட்கிறோம். இப்ப வந்துட்டு ஒரு இப்போ போன சார் 19க்கு 24 இருக்கக்கூடிய பெரிய விடயம் என்னன்னா the sway of social media. முன்னாடி 19 20 14 அந்த இல்ல
சரி. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துட்டு அப்படியே அதனால தான் அவங்களுடைய ஆள தான் இப்ப போட்டு விளாசி தள்ளிட்டு போறாங்க. இப்ப நம்ம பேசிட்டு போறோம். இது தொடர்பான டீடைல் எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வரும். நம்ம போற இந்த விவாதம் நீங்க கட் பண்ணி போடுவீங்க. அதுல வரக்கூடிய அந்த நீங்க சொல்றதை இப்படி எடுத்துருங்க. சோசியல் மீடியா, சமூக வலைதளம், அது நகர்ப்புறத்துல ஏற்படுத்திய தாக்கம், அது பாஜக வாக்கு வங்கிக்கு சேதாரம். இதுலயும் இந்த கிராமப்புறங்கள்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வேலையின்மையும் நீங்க எடுத்த அந்த கருத்து கணிப்பிலேயே நீங்க பாத்தீங்கன்னா வேலையின்மையும் விலைவாசி ஏற்றம் தான் முதன்மை பிரச்சனையா இருந்தது. மூணாவதா நீங்க சொல்லும் போதே ஒரு காஷன் அதுல நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா மோடி அரசுடைய திட்டங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிச்சிருந்தது போது அதுலயும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் அவர் வந்தாரு. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா மோடிக்கு தான் போச்சு அப்படின்ற மாதிரி காட்டப்பட்டது. வரதராஜன், 2019 அந்த கணக்கிலே இருக்க வேண்டாம்ன்றது இப்ப காலம் மாறி இருக்கின்றதா உங்கள் நிறைவு கருத்து சுருக்கமா? அதாவது சார், அதாவது விஜயன், அதாவது நாங்கள் அதான் சொல்றோம், மக்களுடைய என்ன தீர்ப்பு எங்களுக்கு கொடுக்க போறாங்க எங்களுக்கு தெரியும். நாங்க 2019 இல்ல, இன்றைக்கு எங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டோம். 370 எங்களுக்கு கூட்டணி கட்சி 400. இப்ப நீங்க சொன்னீங்க பல விஷயத்த இன்னமும் 400ல நம்பிக்கையா இருக்கீங்க. நான் சொல்லிடுறேன் சார், நீ தென் பாரதத்தை பத்தி பேசுறீங்க. காங்கிரஸ் என்ன கிடைக்கும் பாஜக நீ சவால் விடுறோம் சார். ஜூன் 4 வாதிப்போம். ரவிக்குமார் வருவார் நினைக்கிற சகோதரர் ஐயனார் வரட்டும் சார். நீ கர்நாடகால எங்களுக்கு அதே 25 கிடைக்கும் சார். இன்னைக்கு சொல்ற தெலுங்கானால 11-12 இடங்கள் வெற்றி பெறுவோம் சார். நீங்க ஆந்திரால 25ல காங்கிரஸ் ஒண்ணும் கிடையாது. 18-20 இடங்கள் நாங்க ஜெயிப்போம். அந்த 5 இடமும் இவர் காங்கிரஸ் ஆதரிக்க போறது கிடையாது. ஒண்ணு ஜெயிப்பீங்கன்ற ஒரு காரணத்தை சொல்லுங்க. நாங்க தான் ஜெயிப்போன்றது வேற. ஏன் ஜெயிப்பீங்கன்றதுக்கு காரணம் சொல்லுங்க. அப்ப ஏன் கர்நாடகாவை இழந்தீங்க? அப்புறம் ஏன் தெலுங்கானாவை இழந்தீங்க? அதான் சொல்லுங்க. ஜூன் 4 வாதிப்பு சார். இப்ப ஊபியில சொல்லி வர சார். ஊபியில நான் என்ன சொல்றேன் சார், ஊபியில இன்னைக்கு ஆர்எல்டி டிஎஸ்பி எஸ்பி அமைச்சே நாங்க 64 இடங்கள் வந்தோம். இன்னைக்கு அந்த ஆர்எல்டி எங்கிட்ட இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், அங்க ரேபர்ல ராகுல் காந்தி தோப்பா. நீ ஜனநாயகத்துல வேணா அகிலேஷ் யாதவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, டிம்பிள் யாதவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உத்தரப்பிரதேச முழுமையான இடங்கள் பாஜக கிடைக்கும். ஒரே விஷயம் சொல்லிடுறேன், குஜராத்தை பத்தி சொன்னேன் சார். குஜராத்ல பாவசர் உங்க காங்கிரஸ் வேட்பாளர்களா கட்டாயப்படுத்தி நீங்க சூரத்ல நிலேஷ் கும்பானி கட்டாயப்படுத்தி நிக்க வச்சதுனால அவர் அதை இது பண்ணிட்டாரு. அவர் கோர்ட்டுக்கு போலி அவரு. ஏன்னா பேசலாம். நம்ம 4 வரைக்கும் இதுதான் பேச போறோம். எல்லாரும் ஒரு நம்பரை தரீங்க, எல்லார்ட்டையும் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி அந்த நம்பரையும் வாங்கி வச்சுக்கலாம்னு இருக்கேன். 4ஆம் தேதி பேசலாம் வரதராஜ். நாங்கள் 400க்கு மேல இடங்கள்ல வெற்றி பெறுமா இல்லைன்னு ஜூன் 4 வாதிப்பு நான் தெளிவா சொல்றேன். நிச்சயமா 400 அதுல இன்னும் நம்பிக்கையோடு இருக்கீங்க. சந்திரசேகர், நீங்க சொன்ன மாதிரி 4ஆம் தேதி வரைக்கும் அவங்க 400ன்னு சொல்லட்டும். அது அவர்களுடைய நம்பிக்கை, அவருடைய கனவு, அவர்களுடைய கனவு. நான் 300 400ன்றது கூட கிடையாது. மக்களுடைய நீங்க நம்பிக்கை யார் பக்கம் இருக்குன்னு தான் நீங்க தலைப்பே வச்சிருக்கீங்க. நீங்க நாங்க சொல்றது கருத்து கணிப்பாளர்கள் சொல்வது செஃபாலஜிஸ்ட் சொல்றாங்களா, அதெல்லாம் நான் நம்பல. ஏன்னா கருத்து கணிப்புகள் எனக்கு தெரிந்து இப்பொழுதெல்லாம் கருத்து கணிப்புகள் அவ்வளவு துல்லியமாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இன்னும் இதுல பண்றீங்கல்ல நீங்க எக்ஸிட் போல், அது கூட இப்பொழுதெல்லாம் தவறா நிறைய வருது. தவறா தான் வருது. ஏன்னா மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, மக்கள் உண்மையை சொல்றது இல்ல. நீங்க கேட்கறப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கறப்ப அது சொல்றது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, அவர் சொன்ன மாதிரி சோசியல் மீடியா இதெல்லாம் இன்றைக்கு மோடி அவர்களுடைய பிரச்சாரம் எடுபடவில்லை என்பதற்கான காரணமே என்னன்னா, இன்றைக்கு பேசிவிட்டு மேடையில் பேசிவிட்டு அவர் இறங்குவதற்குள் அது பற்றிய அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஏன்னா அவருடைய பொய்யான டேட்டாக்கள் இன்றைக்கு வெளிவருகிறது. இன்றைக்கு கூட 6 கோடி வேலை வாய்ப்புகள் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. உடனே ப சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்விட்டர்ல கேள்வி கேட்கிறாரு, 6 கோடி டிஜிட்டல் பொருளாதாரத்தில் மட்டும் வேலை வாய்ப்பு வந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் அந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு வேலை வாய்ப்புகளை மற்ற துறைகளில் உருவாக்கி இருக்க வேண்டும் என்ற கேள்வி வைத்தால் அதற்கு பதில் இல்லை. இப்படித்தான் இவருடைய பிரச்சாரம் எல்லாமே அவர்களுக்கு அட்வர்ஸாக சென்று கொண்டிருக்கிறது. அதுவே அந்த கூட்டணிக்கு, அந்த என்டிஏ கூட்டணிக்கு தோல்வியை தரும், எங்களுடைய இந்தியா கூட்டணிக்கு வெற்றியை தரும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. Taste the Daily.